பிரசங்கம்னாலே இது எப்படி இருக்கணும்? என்ன தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கணும், என்ன உசுப்பேத்துற மாதிரி இருக்கணும், என்ன உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கணும். கர்த்தர் உங்களை தொடுகிறார், கர்த்தர் உங்கள் மேல் இறங்குகிறார். தோத்திரம். தேவ வல்லமை உங்களை நிரப்புகிறது. தோத்திரம். கர்த்தர் உங்களை வாலாகாமல் தலையாக்குவா, நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். நீங்கள் என்ன சேட்டை பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க என்ன கர்த்தரை காயப்படுத்தினாலும் பரவாயில்ல, நீங்க சச்சை கட்டடிச்சாலும் பரவாயில்ல, நீங்க ஜெபத்துக்கு வரலாட்டாலும் பரவாயில்ல, ஆனா கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவா, நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். இப்படித்தான் தீர்க்க தரிசனம் வரணும், இப்படித்தான் தீர்க்க தரிசனம் பேசணும், இப்படித்தான் பாஸ்டர்னா பிரசங்கம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மாறி போச்சு. அப்ப அன்றைய நிலை பெத்லகேம்ல எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு தீர்க்கதரிசி வரும்போது நம்மளை கரெக்ட் பண்றதுக்கு தான் தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பி இருக்கிறாரு, நம்மளை சரிப்படுத்துறதுக்கு தான் தேவ மனுஷனை நம்ம ஊருக்கு தேவன் அனுப்பி இருக்கிறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு சரிப்படுத்துற மாதிரி வார்த்தை தீர்க்கதரிசி நாவல இருந்து என்னஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. நம்ம தீர்க்கதரிசியை சரிப்படுத்திடுவோம். தோத்தரம்.